மக்களவைத் தேர்தலின் இரண்டாம் கட்டமாக 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அசாம், பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், திரிபுரா, மணிப்பூர், ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் கேரளாவின் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டில் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா, பாஜகவின் மாநில தலைவர் கே சுரேந்திரன் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். திருவனந்தபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் காங்கிரஸ் சார்பிலும், மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாஜக சார்பிலும் போட்டியிடுகின்றனர். திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி களமிறக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக காங்கிரசின் கே முரளிதரனும், சிபிஎம் சார்பில் வி.எஸ். சுனில்குமாரும் போட்டியிடுகின்றனர். 28 தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவின் 14 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பாஜகவின் தேஜஸ்வி சூர்யா, முன்னாள் முதலமைச்சர் எச்.டி. குமாரசாமி, டி.கே. சிவக்குமாரின் சகோதரர் டி.கே. சுரேஷ், மைசூர் அரச பரம்பரையைச் சேர்ந்த யதுவீர் வாடியார் ஆகியோரின் தலைவிதி இரண்டாம் கட்ட தேர்தலில் முடிவு செய்யப்படும். கேரளாவில் மக்களவைத் தேர்தலையொட்டி வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவில் உள்ள 20 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் இடதுசாரி காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. 25 பெண் வேட்பாளர்கள் உட்பட 194 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநிலம் முழுவதும் 25,231 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2,77,00,000 மேற்பட்டோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 66,000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள் உள்ளிட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வயநாடு தொகுதிக்குட்பட்ட மலை கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு ஜீப் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. இதேபோல் கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் அலுவலர்கள் எடுத்துச் சென்றனர்.